இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷால் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நான் தான் பண்ணேன்னு அவன் ஒத்துக்கிட்டானே. இனிமே டாக்டர் கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? விஷால நான் சரியா வளர்க்கல. என் பிள்ளைய நான் தப்பா வளர்த்துட்டேன். என்னாச்சு? எனக்கு கையும் உடல காலும் உடல. என்னாச்சு சொல்லு. கண்டிப்பா நம்ம மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சே போச்சே. ராகவ் வா. டாக்டர் சொல்லுங்க, அவங்க சொன்னது போய் தானே? இல்ல, செக்கப்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு 2 to 3 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டே தெரியும். ஏ ராகவ், நீ வேணா வீட்டுக்கு போயே. ரிப்போர்ட்டை நானே நேர்ல வந்து கொடுத்துட்றேன். இல்ல டாக்டர், கொஞ்சம் அர்ஜென்ட், அதனால தான். இல்ல, குறைஞ்சது 2 hours ஆகுது ஆகும். ஏன்னா கைனகாலஜி டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ரிப்போர்ட் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். நீ வீட்டுக்கு போ, நானே கொண்டு வந்து தரேன். டோன்ட் வெரி ராகவ். மா, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர், அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட். அவங்க கிட்ட தான் இவங்களை கூட்டிட்டு போயிருந்தேன். செக் பண்ணி பார்த்துட்டாங்கம்மா. பட் ரிசல்ட் உடனே கிடைக்காதான். ஒரு 2-3 hours ஆகும்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்ற? அங்கேயே இருந்து ரிசல்ட்ட கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ரிசல்ட் எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல. இல்லம்மா, டாக்டர் ரிசல்ட் வந்ததும் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துறேன்னு சொன்னாங்கம்மா. நீயும் புரிஞ்சுக்காம பேசுறியேப்பா. இருந்து கையோட வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல ரிப்போர்ட்ட. அம்மா, டாக்டர் தான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வீட்டுக்கே வரேன்னு சொன்னாங்கல்ல. அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. நான் என்ன செய்வேன்? இப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணால இருக்கு. ஒழுங்கா வளர்க்காம விட்டது ஏன் தப்புதான். இன்னும் எவ்வளவு அவமானப்பட வேண்டியது இருக்கும் தெரியலையே. கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. விஷால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். ரிசல்ட் வந்ததும் உண்மை தெரியாதாமா போகுது. மா, இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லதாமா நடக்கும். மா, எனக்கு விஷால் மேல நம்பிக்கை இருக்குமா? அவனே வாயை திறந்து நான் தான் பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன தடா நம்புறது? இப்படிதான் ஒரு பக்கம் யோசிக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் டாக்டர் ரிசல்ட் வந்து என் புள்ள மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தாதான்னு ஏங்குதுடா. என் பிள்ளைங்கன்னு பெருமையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு புள்ள என்ன தலைகுனிய வச்சுட்டானே. அத்தை, கண்டிப்பா உங்க வளர்ப்பு தப்பா போகாது அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. டாக்டர் ரிசல்ட் வரும்போது அதுல விஷால் தப்பு பண்ணலன்னு தான் வரும். உங்க புள்ள மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு சரியானதுன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் அத்தை. விஷால் நிச்சயமா இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கவே மாட்டாரு. நீங்க அவரை நம்புங்க அத்தை. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே தெரியலமா. அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை. ரிசல்ட் நமக்கு சாதகமா நல்ல முடிவாதான் வரும் அத்தை. நீங்க தைரியமா இருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த டாக்டர் வந்து நான் கர்ப்பமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ரிசல்ட் மட்டும் எனக்கு சாதகமா வரலனா நான் அவ்வளவுதான். நான் போய் சொன்னது தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் இந்த ஜென்மத்துல விஷால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. விஷாலே என்ன வெறுத்துருவான்.
ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஐயோ அவங்கள சீக்கிரம் போக சொல்லு, இல்லனா ரிசல்ட் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. உடனே போங்க, நேரம் இல்ல. எப்படியாவது ஏதாவது பண்ணி தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட போய் இந்த ரிசல்ட்டை ஏதாவது கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றது நடக்கணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. சரி, டாக்டர் ரிப்போர்ட் வரப்போகுது. நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிய போகுது. நானும் கூட சேர்ந்து மாட்ட போறேன். ஐயோ குடும்பமா சேர்ந்து என்ன கழுத்து பிடிச்சு வெளியில தள்ள போறாங்க. நான் மூட்டை கட்ட வேண்டியதுதான். எல்லாம் உன்னோட இந்த உருப்படாத ஐடியானாலதான். நானே இங்க பதட்டமா இருக்கேன், நீங்க வேற. எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த ஐடியா வேண்டாம், ரிஸ்க்னு சொன்ன நீ கேட்டியா? இப்ப ஏன் வாழ்க்கை ரிஸ்க்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. விஷால் ஒத்துக்கிட்டானா எல்லாரும் அமைதியாயிருவாங்கன்னு பார்த்தேன். அந்த இசை நடுவுல வந்து கேள்வி கேட்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ பேச ஆரம்பிச்சு ராகவனை ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டான். அந்த இசை கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க நான் எவ்வளவு சொன்னல. எங்க நீ என் பேச்ச கேட்ட? முன்ன வச்சு அவளை துரத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ முன்ன வச்சு என்ன துரத்துற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்ணி தொலைறது? ஷோ, பானுமதி ஏதாவது பண்ணி ரிசல்ட்ட மாத்துவாங்க. எப்படி? 1 மணி நேரத்துல அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஐயோ, என்னால எதையுமே யோசிக்க முடியல. என்ன போதுன்னு ஒரு டென்ஷனா இருக்கே. நான் வீட்டை விட்டு போறது உறுதிதான், எனக்கு தெரியும். ஐயோ இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. உங்ககிட்ட ஒரு பொண்ணு செக்கப்க்கு வந்திருந்தால, அவ பேரு ஸ்ரீஜா. உங்க ஃப்ரெண்ட் ராகவ் கூட்டிக்கிட்டு வந்தாரு. ஆமா, ராகவ் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாரு. அவங்கள செக் பண்ணி ரிசல்ட் வந்ததும் குடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். ஆ, அந்த ரிசல்ட்டுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அவங்க ரிசல்ட்டுக்கு நீங்க எதுக்கு பணம் கொடுக்கறீங்க? அந்த பொண்ணு உண்மையாவே கெட்டு போயிருக்கான்னு நீங்க ரிசல்ட் கொடுக்கணும். அவ பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லணும். போலியா ரிப்போர்ட் கொடுக்க சொல்றீங்களா? டாக்டர், உங்களுக்கு கற்பூர புத்தி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆமா, அதுக்காக தான் இந்த பணம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெளிய போங்க. யார் உங்களை உள்ள விட்டது? பணத்தை வச்சு போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்றீங்க? டாக்டர், நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க கொடுக்கிற ரிசல்ட்டால ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்க போகுது. ரிசல்ட் இன்னும் வரலங்க. ஆனா நீங்க பேசின பேச்சில இருந்து என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியுது. நீங்க எவ்வளவு தப்பானவங்கன்னு தெரியுது. உங்க பணத்தையும் பேக்கும் எடுத்துட்டு வெளிய போங்க. பணம் வேணானா வேற ஏதாவது கூட சொல்லுங்க, நான் பண்றேன். எனக்கு வேண்டியது நான் கேக்குற ரிசல்ட். அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இனியும் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி உங்களை புடிச்சு கொடுத்துருவேன். இந்த பணம் பத்தலனா இன்னும் தரேங்க. Get out and get lost.